இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம முத்து ஒரு ஆளை சவாரிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவரு என் கையில காசு இல்லப்பா, நான் போய் கடையில பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம முத்துவும் என்ன சார் கடையில ஏதாச்சும் பொருள் வாங்க போறீங்களான்னு கேட்க, இல்லப்பா இது என்னோட கடை தான், ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த சமயம் 2 ரவுடி பசங்க கடையோட ஓனர் கிட்ட தகராறு பண்றத முத்து பாக்குறாரு. முத்து வந்து ஏன் சார் ஏன் இவர்கிட்ட தகராறு பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த கடை ஓனரும் இந்த கடையை குறைஞ்ச விலைக்கு என்கிட்ட மிரட்டி வாங்க பாக்குறாங்க, நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்து அந்த ரவுடிங்களை அடிச்சு விரட்டிடுறாரு. உடனே கடை ஓனரும் நம்ம முத்து கிட்ட, என் பையன் அமெரிக்கால இருக்கான், நானும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கிறேன், அதுக்காக இந்த கடையை நான் யாருக்காச்சும் வித்துட்டு போயிடலான்னு பாக்குறேன், ஆனா இன்னும் நல்ல ஆளா எனக்கு கிடைக்கல, இந்த ஏரியால இந்த கடை தான் ஒரு பெரிய அடையாளமே, அந்த அளவுக்கு நான் இந்த கடையை உருவாக்கியிருக்கேன், வாழ்க்கையில யாரு நல்லா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கடையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்துவுக்கு நம்ம மனோஜ் ஞாபகம் தான் வருது. அந்த ஓனர் கிட்ட, சார் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனும் பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான், அவனுக்கு உங்க கடையை கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கடை ஓனரும், இதோ பாருப்பா, இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்திருக்க, உனக்காக காசு முன்ன பின்னாலும் பரவாயில்ல, உனக்காக உன் அண்ணனுக்கு இந்த கடையை கொடுக்கறேன்னு சொல்றாரு. இந்த கடையோட பொருள் எல்லாம் லோன்ல வாங்கினதுப்பா, நான் இதை அப்படியே உன் அண்ணனுக்கு கை மாத்தி விட்டுறேன், அதனால செலவு நிறைய ஆகும்லாம் யோசிக்காதப்பான்னு சொல்றாரு. நம்ம முத்துவும் மனோஜுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை உடனே போய் வீட்டுல சொல்லணும்னு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்ல, நம்ம விஜயா இருந்துகிட்டு இவன் சொல்ற பிசினஸ் ஆரம்பிக்கவே வேண்டாம், அதுல கண்டிப்பா வில்லங்க இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அண்ணாமலை, இவன் எது சொன்னாலும் நீ தப்பாதான் பாப்பியா, அவன் என்ன சொல்ல வரான்றது கேட்போம்னு சொல்றாரு. உடனே நம்ம முத்துவும் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் பாத்திருக்கேன்னு சொல்லும் போது, ரோகிணி இருந்துகிட்டு அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேன்னு சொல்ல, அதுக்கு முத்து அதெல்லாம் ஒரு லோன்ல தான் வாங்கினாராம், அதனால அதை அப்படியே கைமாத்தி விட்டுருவாரு, நீங்க எல்லாம் நேர்ல வந்து பார்த்து முடிவெடுங்கன்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் கடையை நேர்ல போய் பார்த்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.